தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சேலம் நகரசோதிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ், வயது 43. இவர் மீது பண மோசடி புகார் தொடர்பாக செவ்வாய்ப்பேட்டை போலீசார் விசாரித்தனர். மோகன்ராஜ் செல்போனில் அதிகமான குழந்தைகளின் போட்டோக்கள் வைத்திருந்ததை பார்த்து சந்தேகமடைந்தனர். விசாரணையில் மோகன்ராஜ் குழந்தைகள் விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று ஈரோடு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் பச்சிளம் குழந்தையை எடப்பாடியைச் சேர்ந்த மற்றொரு குடும்பத்தினருக்கு 7 லட்சத்திற்கு விற்பனை செய்துள்ளார். குழந்தை விற்பனைக்கு அவரது மனைவி நாகசுதா உடந்தையாக இருந்துள்ளார். யார் யார் எல்லாம் இதில் தொடர்புடையவர்கள், குழந்தையை யாருக்காக விற்கிறார்கள் என்பது குறித்து துப்பு துலக்கினர். ஈரோட்டைச் சேர்ந்த பர்வீன் பானு, பத்மாவதி மற்றும் ஸ்ரீதேவி புரோக்கர்களாக செயல்பட்டு வந்துள்ளனர். மோகன்ராஜ் 3 ஆண்டுகளாக குழந்தை விற்பனையில் ஈடுபட்டதும் தெரிந்தது. போலீசார் மோகன்ராஜ், நாகசுதா, பர்வீன் பானு, பத்மாவதி, ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி ஆகிய 6 பேரை கைது செய்தனர். வறுமையின் பிடியில் சிக்கியிருக்கும் குடும்பத்தினரை குறிவைத்து இந்த தொழிலை செய்துள்ளனர். குழந்தை பேறு இல்லாத தம்பதிகளுக்கு கணிசமான தொகைக்கு விற்று குழந்தையின் பெற்றோருக்கு ஒரு பங்கு தொகையை கொடுத்துள்ளனர். சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருப்பூர், கோவை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக குழந்தைகளை வாங்கி பல லட்சங்களுக்கு விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது. 3 ஆண்டுகளில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளை விற்றுள்ளனர். குழந்தையை விற்றவர்கள், வாங்கியவர்கள் பட்டியலை போலீசார் தயார் செய்து வருகின்றனர்.